அம்மா நான் சாம் பேசுறேம்மா. ஆமா தெரியும். அம்மா நம்ம பவன் கல்யாண் மூவி கால் பண்றாங்க. ஏப்ரல் ஃபூல் எனக்கு எவ்வளோ அதாவது பழுகு வருது தான். ஆனால் அதை தாண்டி ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா நான் அதில் ஜோக்கராக இருக்கிறது. வாவ், ஒரு தவறு செய்தால் அது தெரிந்து செய்தால் அவன் தேவன். ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் அண்ட் அவுட் மீடியா வித் மீ திவ்யா ஸ்ரீனிவாசன். வாவ், ஃபர்ஸ்ட் எவர் இன் மை இன்டர்வியூ. என்னோட இன்ட்ரோக்கு இத்தனை பேர் கிளாப் பண்ணிருக்கீங்க. இந்த வைப்லயே போறோம் நம்ம. யோலோ மூவி டீம் தாங்க இவ்ளோ வைபா நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. வெல்கம், எப்படி இருக்கீங்க? அந்த எக்ஸ்பிரஷன் பாத்தீங்களா? எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன். எப்படி லைஃப் போயிட்டு இருக்கு? அத பத்தி கேட்காதீங்க, அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இந்த இன்டர்வியூ வேற மாதிரி வரணும். ஆமா செய்யறோம். யோலோ மாதிரி ஒரு வைபா பண்றோம். எஸ், நான் பதிவு பண்ணிட்டே இருப்பேன். யோலோ மூவிக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்றத. எஸ், எப்படி யோலோ டீசர் பார்க்கும் போதே உள்ள நல்லா வைப்ஸ் இருக்கு, ஒரு ஃபன் எலமெண்ட் எங்களுக்கு எல்லாம் இருக்குன்றது எங்களுக்கு தெரியுது. ஆமா தெரியுது, நல்லாவே தெரியுது. ஏன்னா இந்த நானும் ஆங்கரா இருக்கேனா அதனால எனக்கு வந்து ஒவ்வொரு படமா போ நானும் இதே சொல்லுவேன். நாங்க டீசர் பாக்குறோம், ட்ரெய்லர் பாக்குறோம், ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்டே பண்ணுவேன். ஓகே, ஆனா என்ன மாதிரி இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஆனா இருந்தாலும் தெரிஞ்ச மாதிரியே நம்ம வந்து ஃபேஸ் வச்சுட்டு நம்ம கேள்வி கேட்கும்போது என்ன தெளிவா நான் தப்பா சொல்றேன். ஃபுல்லா ஆக்டிங்கா? உங்களுக்கு டீசர் பாத்தீங்க, ட்ரெய்லர் எனக்கு வந்து ஒரு வைப் செட் பண்ணிருக்கீங்கன்றது ஃபீல் ஆச்சு. ஜென்யூனா நல்லா இருக்கு அப்படிலாம் நான் வந்து ஓவர் பில்டப் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு வைப் செட் பண்ணியிருந்தது. ஓகேப்பா, ஃபன்னா இருக்கும் போல அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துருக்கேன். இந்த படமும் ஆடியன்ஸ்க்கு கொடுக்கும். நான் வந்து ஓவர் ஹைப் பண்ணி ஓவர் எக்ஸசைஸ் பண்ணி இது அப்படிப்பட்ட படம் இப்படிப்பட்ட படம்லாம் கிடையாது. அந்த வைபோட அந்த படம் ஃபுல்லாக அந்த வைப் இருக்கும். எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் இருக்கிறதுனால ஆடியன்ஸ் கண்டிப்பாக அந்த வைபை கேப்சர் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு அந்த வைப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுன்றது அந்த யோலோன்ற படம். ஓகே, உங்க எல்லாருக்கும் வந்து யோலோட ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு படம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஒரு மெயின் பாயிண்ட் இருந்திருக்கும். நீங்க எல்லாம் உள்ள வரதுக்கு ஒரு ரீசன் இருந்திருக்கும். அந்த ரீசன் என்னன்னு எல்லாரும் ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நான் உள்ள வரதுக்கு ரீசன் வந்துட்டு என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த மிஸ்டர் அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் அன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். ஸோ அவருக்கு வந்து ஒரு கால் இந்த டீம்லேருந்து அடிச்சு we are looking for நியூ ஃபேஸ் டெபியூட்டன்ட் யாராக இருந்தால் ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவர் என்னை வந்து கேட்டார். சரி நீங்கள் சொல்லுங்கன்னா நான் போய் பார்க்குறேன்னு சொல்லும்போது தான் நான் போய் மீட் பண்ணேன் இந்த டீமை. இந்த டீமில் இருக்க யாரையுமே தெரியாது, டு பி ஃப்ராங்க். ரொம்ப ரேண்டமாக தான் போய் மீட் பண்ணேன். அப்படி மீட் பண்ணி அமைஞ்சதான் எனக்கு யோலோ. ஸோ இது என்னோட உள்ள வந்த ஒரு கதை. உங்களுக்கு? எனக்கு வந்து நான் காலேஜ்ல இருக்கும்போது எனக்கு காலேஜ்ல இருக்கும்போது எனக்கு இப்படியே கால் வந்துருச்சு. நான் அப்போ சேவ் பண்ணேன்னா ப்ரோ கோ டைரக்டர் அப்படிதான் சேவ் பண்ணேன். ப்ரோ கோ டைரக்டர், நான் கோ டைரக்டர். ஓகே, ப்ரோ ஒரு மூவி பண்ணிருக்காங்க. ஸோ அதுல அவங்க தான் சாம்சா தான் கோ டைரக்டரா பண்ணிருக்காங்க. ஸோ அதனால அப்படியே ஒரு கால் வந்துருச்சு. ஸோ நான் மிஸ் கிட்ட கேட்டேன், மிஸ் கால் வருது. நான் வந்து ஆமா டீச்சர், நான் காலேஜ்ல தான். காலேஜ்லயும் மிஸ்ன்னு சொல்லுவீங்க? ஆமாமா, மேம் தானே சொல்லுவாங்க. கேரளால வந்துட்டு மிஸ் தான். மேம், மிஸ் ஓ லைக் whatever it is மேம் லைக். இப்பதான் அவர் ஏன் காலேஜ்னு சொல்லுன்னு சொன்னாருன்னு இப்பதான் புரியுது. இப்ப எப்படி வந்தது? இப்ப கால் வருது. ஓகே, கால் வருது. இல்ல அப்படியே அவங்க தான் மிஸ். இப்படியே அட்டெண்ட் பண்ணலாம். இப்ப நான் தான் வந்து சாம் சார். ஓகே ஓகே. Ma'am, can I attend the call? என்னங்க மிஸ் என்ன சொன்னீங்க? Go outside. Get out of the class and attend the call. ஹலோ. சொல்லுங்க. அம்மா நான் சாம் பேசுறேம்மா. ஆமா தெரியும். அம்மா நம்ம பவன் கல்யாண் மூவி பண்ணிருக்கோமே, நான் தான் தெலுங்குல. இல்ல நான் சேவ் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க. சேவ் பண்ணிருக்கீங்களா? அப்பாடா, நான் சேவ் ஆயிட்டேம்மா. சூப்பர்மா. என்னம்மா படம் பண்ணலாம்னு இருக்கோம்? என்னம்மா ஓகேம்மா? என்ன மூவி? நம்ம வந்து யோலோன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு மூவி எடுத்து வச்சிருக்கோமா. அதுல நீங்க தான் ஹீரோயின் பண்ணோம் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். சூப்பர் சூப்பர். எனக்கு வந்து ஸ்டோரி கேட்கணும் இருக்கு. ஸ்டோரி கேட்பீங்க? ஸ்டோரி கேட்டா தான் நடிப்பீங்களா? பின்னாடி இந்த ராம் சார் நிக்கி இருக்கான்னு சொல்லு. ஏமா அந்த படத்துல விஜய் நிக்கி பண்றாருமா, எனக்கு ஓகேங்க அப்படினா டப்பு கட் பண்ணிருப்பா. அவரா? ஐயோ சாரி நாட் இன்ட்ரஸ்டட். ஓ அப்படி சொல்லிருக்கீங்களா? உண்மை வெளி வந்துருச்சு ப்ரோ. ஆமா. உள்ள
உங்க மேல ஏதோ ஒரு வன்மத்துல இருக்காங்க இருக்காங்க. ஆனா ரொம்ப ஸ்வீட்டுங்க. அப்படிதான் சொல்லுமா என்னன்னா படத்துல வந்துட்டு அவர் வந்து இவங்களை கை விட்டுருவாரு. அதனால அந்த கோவம் உங்களுக்கு. நீ ஏன் என்ன கைவிட்ட? பொண்ணுங்க தானே யூஸ்வலா வந்து நான் கைவிட மாட்டேன். இவங்க தான் என்ன கை விட்டுருவாங்க. அதுதானே வழக்கமா நடக்கும். அதுதான் நடந்திருக்கு. அது அப்படியே மாத்தி சொல்றதுதான் இந்த படமே. இப்ப இருக்க ஜெனரேஷனை அப்படியே வெளிச்சம் போட்டு ஆமாமா அம்மா எனக்கு ஒண்ணுன்னா இப்போ உனக்கு ஃபியூச்சர்ல கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னா அது உனக்கே தெரியாம இருக்குமா? அது எப்படி? அதுதான் அவங்க நடக்க போற அவங்களுக்கு தெரியாம இருக்குமா? தெரியும்ல. ஆனா அது தெரியாம இருக்கிறது தான் கதையே. எஸ். என்னங்க இப்படி கன்ஃபியூஸ் பண்றீங்க? வாழ்க்கை இவ்வளவுதான். கன்ஃபியூஷன்லயே போறதுதான் வாழ்க்கை. இதனால இந்த படத்துக்கு நாங்க வந்து கன்ஃபியூஸ்ட் ரொமான்ஸ்னு சொல்லி ட்ரெய்லர்ல ஒரு டேக்லைன் கொடுத்துருப்போம். ஓகே, இப்ப அந்த யோலோக்கு மீனிங் என்ன? யூ only live once. ஓ மை காட். இதுதான் ஆக்சுவலி எனக்கும் இந்த நீங்க சொல்லும் போது நான் போய் யோலோன்னு சொன்ன டைரக்டர் சூப்பர் சார், யோலோ நல்லா ஷார்ட்டா ஸ்வீட்டா இருக்கு, அதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். என்ன தேவ் உங்களுக்கு யோலோட ஃபுல் ஃபார்ம் தெரியாது? சத்தியமா தெரியாது சார், சொல்லுங்க அப்படிதான் கேட்டேன். அப்பதான் சொன்னாங்க யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் கேட்டது டேக்லைனா போடலாமே சார், எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு மட்டும் தான் தெரியல, இது எல்லாருக்கும் தெரியுது, அதனால யோலோனே இருக்கு. இல்ல எனக்கும் தெரியல, எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல யோலோனா என்ன அப்படின்னு வந்து கேட்டேன். நீ வந்துட்டு ஒரு வாட்டி தான் வாழ்வேன், நான் ஒரு வாட்டி தான் வாழ்வேனா அப்படின்னாங்க. எஸ் யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் அப்படின்னாங்க. ஓகே, நம்மள மாதிரி ஆட்களுக்கு தான் தெரியல, எனக்கு தெரியல. எனக்கு மேபி நல்லா பூக்கி எல்லாம் தெரியுமா உனக்கு? பூக்கி அந்த மாதிரி ட்ரெண்டிங் வேர்ட்ஸ் தெரியும். இது அந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ட்ரெண்ட் ஆகும். எனக்கு இவங்க ஜென்சி கிட் தான். பூக்கினா என்னதுமா? பூக்கி நீங்க தான். அதான் முன்னாடி வாட் இஸ் எல்லாம் பூக்கி பூக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளவர் வச்சு பூக்கி. ஆமா, ஏன் அது பண்றீங்க? அது ஃப்ளவரா போல வைப்பாங்க. போ பிங்க் கலர் போ. பிங்க் போ அது ஃப்ளவரா உங்களுக்கு? போ தூக்கி எதுங்க மண்டையில வைக்கிறீங்க? சரி ஆமா, ஏன் அது கியூட்டா அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல அப்படி இல்ல நினைக்கிறேன். இது வந்து ஒரு அவ்வளவு பாவமா பூக்கி மாதிரி இருக்கும்ல. பாவமா இருக்கிறதா பூக்கியா? இல்ல ஆக்சுவலி பசங்க வந்து கொஞ்சம் ரொமான்டிக்கா பொண்ணுங்களுக்கு ஏத்த மாதிரி பசங்க இருந்தா அவங்க தான் பூக்கி. நாங்களே வாழ்ந்துட்டு எப்படியோ நாங்க பாவமா நாங்க எப்படியோ வாழ்ந்துட்டு ஜெனரேஷன்ல வந்துட்டு பொண்ணுங்களுக்கு ஏத்த மாதிரி பசங்க இருந்தா அவங்க ஹஸ்பண்ட்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். எங்க பூக்கிலாம் ஹஸ்பண்டுக்கு முன்னாடி பூக்கி, ஹஸ்பண்ட் ஆனக்கு அப்புறம் வந்து தாக்கிதான். வேற லெவல். ஆமா, இந்த மாதிரி ஒரு டேர்ம் தான். அவர் எப்படி வந்தாரு கேளுங்க படத்துக்குள்ள. அது ஒரு நீங்க எப்படி இன்ட்ரஸ்டிங்கான வந்தீங்க? நான் தான் சாம் சார். இப்போ சாம் சாரா? நான் சாம் சார். ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரிங் 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 நான் தூங்கிட்டு இருக்காரு. ஓகே ஓகே, டிஸ்க்ளைமர். சொல்லுமாமா. நிக்கியா பேசுறது. சொல்லுங்க ப்ரோ. நான் இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து கூப்பிட்றேன். டைரக்டர் சாம் என் பேர். ஓகே ப்ரோ. நாங்கள் ஒரு படம் பண்ணலான்னு இருக்கோம். நீங்கள் தான் இந்த படத்தில் வந்து செகண்ட் லீடாக பண்ணுறீங்க. ஏதாவது கேட்டுருப்போம். ஃபோன் தூங்கிட்ட டேய் போன விடா. அப்படிதான் பிராங்க்னு நினைச்சேன். சத்தியமா பிராங்க்னு நினைச்சேன். ஓ பிராங்க்னு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிராங்க் பண்ணுவாங்க இந்த மாதிரி ப்ராடக்ட். நான்லாம் ஒரு வாட்டி ஒரு பெரிய சரி நான் சொல்கிறேன் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸு தான் அது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மிஸ்ட்ரி கேம் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி என்னை வந்து ப்ளே பண்ண வச்சாங்க. ஓகே இங்கே வாங்க பார்த்தம்பி அங்கே சத்தியமாக அவங்கெல்லாம் எவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க, இந்த மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாங்களே ஏன் இப்படி? நான் இந்த படம் வாய்ப்பெல்லாம் நம்ம ஆனா போனீங்க அவங்க உண்மையாகவே லைக்கா ப்ரொடக்ஷனில் போய் நிற்கிறேன் நான். கீழே இருந்து கால் பண்ணுறாங்க ஏப்ரல் ஃபூல். எனக்கு எவ்வளோ அதாவது சரி அவங்கள கெட்ட வார்த்தையிலையும் திட்ட முடியல, அவங்கள வந்து தவிர்க்கவே முடியல. அவங்க தான் நண்பர்கள், எதுவும் பண்ண முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அப்படிதான் ஒரு கால் வந்திருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் அட்டன் பண்ணி நான் வந்து ஆமா ட்ரஸ்ட் இஷ்யூ, ஆமா தூக்க இஷ்யூன்னு சொல்லலாம். ஒரு கனவு மாதிரியே போயிடுச்சு. அப்படிதான் வந்து நிக்கி பிரதர் உள்ள வந்து இந்த படத்துல நம்புனீங்க உண்மையாவே நான் படத்துல இருக்கேன்டா. பூஜை டைம்ல சமுத்திரக்கனி சார் இருந்தாரு, அப்புறம் அமீர் சார் வந்திருந்தாரு. அமீர் சார்லாம் சூப்பரான ஒரு ஸ்பீச், செம்ம பர்சன்ல பயங்கரமான ஒரு பர்சன். அவர்லாம் ஸ்பீச் கொடுக்கும்போது தான் நம்ம இதுல இருக்கோம், எந்திரி நம்ம இருக்கோம்டா அப்படின்னு சொல்லி. அப்பதான் வெறும்னே இல்ல, அவர் இந்த படத்தோட மெயின் செகண்ட் லீடா பண்ணிருக்கு. மெயின் கேரக்டர், செகண்ட் ஹீரோ. நிக்கிக்கு இப்ப வந்து கேட்கும் போது எப்படி உங்களுக்கு எப்படி விக்கிடுச்சா? அதே மாதிரிதான் எனக்கும் வந்துட்டு விக்கிடுச்சு, திக்கிடுச்சு. சும்மா சொல்றேன் செகண்ட் லீட் அப்படின்னா எல்லாருமே தான் செகண்ட். இப்போ நீ அந்த போஸ்டர்ல பாக்குறல்லம்மா, அவங்க எல்லாருமே தான் செகண்ட் லீடுன்னு இருக்காங்க. அவங்க என் ஃப்ரெண்டை கேட்டோம், அவன் செகண்ட் லீட் மச்சா அப்படின்ற. செகண்ட் லீடா அப்போ என்கிட்ட அதானே சொன்னாங்க. ஓகே இவங்க ஆகாஷ் அண்ணான்னு சொல்லிட்டு நேற்றுக்கு நீங்கள் இன்டர்வியூ ஆகாஷ் அண்ணா கிட்ட கேட்கும்போது, டேய் அண்ணா என்னென்ன கேரக்டர் பண்ணுற, எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், காப்பான அப்படின்லாம் கேட்குறேன். காப்லாம் இல்லைடா, நான் இதில் செகண்ட் லீடாக வந்து
ஓ நீயும் செகண்ட் லீடு தான். எத்தனை பேர் தான் வாங்க, யாரெல்லாம் இந்த போன் எடுத்தீங்க? டைரக்டர் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொன்னார், என்ன சொன்னார்னா, எந்த கேரக்டரையும் கதையில இருந்து எடுக்க முடியாது, எடுத்தா கதை நவராது. ஸோ அதெல்லாம் இவங்க எல்லாருமே கதையோட நாயகர்கள்னால செகண்ட் ஹீரோன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லியிருந்தோம். ஆக்சுவலி எனக்கெல்லாம் இது ஆன சீரியஸ் நோட் சொல்லணும்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு வரன் ஒன்று கிடைக்கணும்னா, ஒரு வரம். அதே மாதிரி தான் நாங்களாம் வந்து இப்போ ஆங்கரிங் பண்ணி எத்தனை பேருக்கு வந்து தெரியும்னு தெரில, ஆக்டிங் மேலேயும் வந்து எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட். நம்ம ஆங்கரிங்க்கு வரத்துக்கு வந்து மெயின் ரீசன் ஆக்டிங்குள்ளே போகணும், நம்ம ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். மக்கள் என்டர்டெயின் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஃபேக்டர்னால தான் இந்த மீடியா அப்படின்ற லைனே சூஸ் பண்ணேன். அப்படி ஒரு லாங் ரன்னில் நிறைய இப்போ ஒரு படங்கள் வந்துட்டு கேட்கும்போது நம்ம எப்படியாச்சும் தெரிஞ்சிட மாட்டோமா அப்படின்ற ஒரு விஷயந்தான் இருக்கும். கேட்கும்போதே பா யூடியூபர் ஒரு கேரக்டர் இருக்குப்பா, அந்த கேரக்டர் பண்ணுறேன், ஏன்னா நம்ம யூடியூப்பில் தான் இருக்கோம், யூடியூபர் கேரக்டர் இருக்குப்பா அது பண்ணுறியாப்பா. இப்போ கலையண்ணாக்கள்லாம் இருக்கு, அவர் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து சொல்லியிருப்பார், எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து சாவுற கேரக்டரே வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க, இனிமேல் அது வந்து பண்ண மாட்டேன். அந்த மாதிரி தான் யூடியூபர் கேரக்டருக்கு யூடியூப்பில் நியூஸ் ரீடிங் கேரக்டரா நான் பண்ணதே இல்லை, நியூஸ் ரீடெலாம் பண்ணதே இல்லை என்ன. அப்போ அந்த மாதிரி இப்படி தான் வந்துட்டு இருந்தது. ஆனால் ஒரு ப்ராப்பர் ஆர்க்கான்ற ஒரு விஷயம் எப்படா நம்மளுக்கு வரும், நம்ம ஒரு பிக் ஸ்க்ரீனில் தெரிஞ்சாலுமே ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸில் தெரியணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். அப்படி உண்மையாகவே அது கடவுள் அப்படின்னு சொல்கிறதா இல்லை யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறதா இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறதா, ரஜினி சார் சொல்கிற மாதிரி அப்படி அமைஞ்சது தான் இந்த யோலோ எனக்குலாம். ஆனால் இது எப்படி இருக்குது ஆக்சுவலி வந்து சொன்ன மாதிரி ஆங்கராக பார்த்துட்டு இப்போ நீங்கள் அந்த ஒரு டெலிவிஷனில் வந்து உங்கள் ஃபேஸை உண்மையாக தெரியுமான்லாம் நீங்கள் கேட்க வேணாம். கண்டிப்பாக விஜய் நிக்கினா தே நோ பீப்புள் வந்து தே ரெகக்னைஸ் யூ அப்படின்ற ஒரு ஜோனுக்கு வந்துட்டீங்க. ஆமாம், எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் நான் ஆனஸ்டாக சொல்லட்டுமா, இப்போ எல்லாம் நடக்கும்போது இப்போ வீடை தாண்டி ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி ஒரு தேர்ட் பர்சன் இருப்பாங்கள்ல, நிக்கி எப்படிப்பா இருக்க சாப்பிட்டியா அப்படின்னு வந்து கேட்டால் உண்மையாகவே எனக்கு அதோட ஹாப்பினஸ் எப்படின்னா, நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் சரி அதுக்கு ஈடு எதுவுமே ஆகாது. நம்ம ஒரு க்ளவுனாக தான் இருக்கோம். நான் ஜோக்கர் தான், நான் ரியலி ப்ரவுட் டு சே தட் ஐ எம் ஜோக்கர். நான் வந்து ஜோக்கராக இருக்கிறது, நான் வந்து எந்த இடத்தையும் ஜோக்கர்ப்பா அப்படின்னா ஆமாண்டா நான் ஜோக்கர் தான்டா. என்னதான் நமக்குள்ள மனசில் இருந்தாலுமே சரி, நிறைய இப்போது நானும் மனுஷன்தான், நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போனால் நம்மளுக்கும் அழுக வருது தான். ஆனால் அதை தாண்டி ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா நான் அதில் ஜோக்கராக இருக்கிறது நான் சந்தோஷம் தான் பண்ணுவேன். அந்த ஒரு சீட்டு கட்டில் நான் தான் எப்பவுமே சொல்லுவேன், அந்த சீட்டு கட்டில் வந்துட்டு ஜோக்கருக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் இருக்குது. நான் அதை தான் சொல்லலான்னு வச்சிருந்தேன். நீங்கள் அந்த ஒரு ஜோக்கர் மாதிரி தான், அது எவ்வளோதான் வந்து மக்கள் மத்தியில் நீங்கள் அப்படி கன்வே நீங்கள் பண்ணாலுமே அவங்க உங்களை ரசிக்கிறாங்க, தே ஆர் என்ஜாயிங் யூ. தட்ஸ் த திங் யூ நீட் அண்ட் திஸ் பீப்புள் நீட் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி என்டர்டைனராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் நிக்கி வந்து நீங்கள் ஆங்கராக பார்த்துருப்பீங்க, ஒரு ஆங்கராக உங்களை சிரிக்க வச்சிருப்பாரு, சேனலில் எல்லாரும் சிரிக்க வச்சிருப்பாரு. இந்த படத்துலையுமே அவர் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு கேரக்டர் பண்ணி ஆன் ஸ்க்ரீனில் எல்லாருமே தேட்டரில் மாஸ் ஆடியன்ஸை மொத்தமாக ஒரு இடத்துல வச்சு சிரிக்க வைப்பாரு. அதுக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள். தியேட்டர்ல கேட்க டெஃபினட்டாக நடக்கணும். இது நான் மட்டும் இல்லை, ஆக்சுவலி ப்ரோவும் இவங்களும் சரி ஃபண்டாஸ்டிக்கான ஒரு பெர்ஃபார்மர். 2 பேருக்கும் அந்த இன்ட்ரடியூசிங்னு போடும் போதே வந்து இட்ஸ் கிவ் அ வைப் நினைக்கிறேன் ஆக்சுவலி அது பார்க்கும் போதே. இல்லைங்க, ஆனஸ்டாக சொல்ல போனால் இதை இப்போ ஆன் சீரியல் இவங்க 2 பேருமே சரி ஆன் செட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவ்வளோ அது ஜாலியாக இருப்பாங்க, ஃபன்னாக இருப்பாங்க. ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் கொடுத்த அப்புறம் வந்து இவங்க நடிக்கிற இவங்களுக்கெல்லாம் மியூசிக் போட்டால் தான், இப்போ சேடான ஒரு மியூசிக் போட்டால் கண்ணில் இருந்து தண்ணி வந்துடும். உண்மையாக ஓகே ஆக்ஷன் அப்படின்னா கண்ணில் இருந்து தண்ணி வரும். அது இப்படி கிளிசரின்லாம் தேவையே கிடையாது. அப்போ ஓகே ஆக்டிங் வந்து நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது டிவியிலேருந்து பார்க்கும்போது ஆங்கரிங் ரொம்ப ஈஸி தானே. ஸோ ஒரு டக்குன்னு ஒரு ஆங்கராக இல்லை, அதுக்கப்புறம் படங்கள் மூலியமாக அப்புறம் பெரிய கிடையவே கிடையாது. அங்கே உட்கார்றது எவ்வளோ கஷ்டன்றது உனக்கு மட்டும் தான் தெரியும். அதே மாதிரி தான் ஆக்டிங், இட் இஸ் நாட் அ ஈஸி திங் அட் ஆல். அப்போ டக்குன்னுலாம் மக்களை வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம்லாம் பிடிக்க முடியாது. அவங்களோட மனசு வந்து அவ்வளோ பெரிய சொத்து, அது கிடைக்கிறதுக்கு வந்து நீ போராடணும். அவங்க நினைச்சா மட்டும்தான் அந்த சொத்து உனக்கு வரும் இல்லையா. ஸோ அப்படி இவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் சரி. ப்ரோ வந்து ஆக்சுவலி ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. அண்ட் அதை தாண்டி இவர் வந்து ஈபியா நிறைய படத்துக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. பேச்சுலர், ஓமை கடவுளே, ராட்சசன், அந்த மாதிரி நிறைய படங்களுக்கு வந்துட்டு இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கேருந்து அவரோட ட்ராவல் இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே இன்ட்ரடியூசிங் அப்படின்றது இன்னைக்கு வந்து ஒரு ட்ரீம் கம் ட்ரூ. ஆஃப்டர் 12th எங்களுக்கெல்லாம் வந்து நெக்ஸ்ட் இன்னொரு குட் மூவிஸ் வந்து வரணும், எங்களை அப்ரோச் பண்ணணும், நாங்களும் நடிக்கிறோம் அப்படின்றது தெரியணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். கண்டிப்பா அது வந்து அந்த செப்டம்பர் 12 தியேட்டர்ல வந்து ஒரு பயங்கரமான ரெஸ்பான்சஸ் இருக்கணும். ஐ விஷ் தட் வில் ஹேப்பன். Thank you and the universe will give that
தேங்க்யூமா. Thank you. அவ்வளவுதான். இப்ப வந்து படத்தை பத்தி இந்த ஒரு செக்மெண்ட்லாம் தாண்டி ஒரு சின்ன ஃபன் செக்மெண்ட். ஆஹா வாவ். ஒரு தவறு செய்தால் அது தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமா. இப்ப எதுக்கு இந்த பாட்டு? சும்மா நான் பாடுவேன். வைப் ஆயிட்டா அப்படிதான். சம்மந்தமே இல்லாத ஒரு பாட்டு பாடுவேன். அப்படிதான் நான் படத்துல வைபா பண்ணுவாரு. ஒரு செக்மெண்ட் தான். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா பாடுறீங்க. ஒரு சிங்கராவும். அப்படியா? He's a singer. சிங்கர் படத்துல பாத்ரூம் பாடியிருக்காரு. சிங்கர். இந்த படத்துல எல்லாரும் பாடி இருக்கீங்கன்றீங்க. சும்மா பாடிருக்காங்க. பாடி இருக்கேன்னா ஒரு சீன்ல சும்மா வருவேன். அது போய் அது எடிட் பண்ண பார்த்தாங்க. ஒரு முக்கியமான சீன்ல வேற வந்துருச்சு, அதனால தூக்க முடியல. அதனால உங்களை தூக்கல அப்படின்றாங்க. இப்ப என்ன செக்மெண்ட் இருக்கா?